ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ஏன்ஷியன்ட் அன்ஃபேர் லவ் ஸ்டோரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லவ் லவ் வந்துட்டு நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்க ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்திருக்கும். லைக் ஒன் சைடு லவ்வா இருக்கட்டும், டபுள் சைடு லவ்வா இருக்கும். இப்ப எதுக்கிட சம்மந்தமே இல்லாம ஞாபகப்படுத்துற அப்படின்னு கேக்குறீங்க, புரியுது. அந்த லவ் வந்துட்டு ஒரு அன்ஃபேர் எண்ட், நியாயமே இல்லடா, இப்படி நடந்திருக்கவே கூடாதுடா, அந்த மாதிரி ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். நைட், ட்ரிஸ்டின் அண்ட் பிரின்சஸ் இசோல்டு. ட்ரிஸ்டின் வந்து ஒரு சோல்ஜர். அப்ப இருக்க காலகட்டத்துல நைட்னு சொல்லுவாங்க. இவரு வந்துட்டு கிரவுன் வால்ங்கிற ஒரு நாட்டுல வீரரா இருக்காரு. அந்த கிரவுன் வால ஆள்றவரு நம்ம கிங் மார்க்கின். நம்ம கிங் மார்க்கின் வந்துட்டு ட்ரிஸ்டினை ஒரு மகன் போல பாக்குறாரு. ஏன்னா எல்லாத்துலயுமே சிறந்த ஒரு ஆளுங்கிறதுனால மகன் மாதிரி ட்ரீட் பண்றாரு. இப்போ அப்படியே கடல் கடந்து அயர்லாந்துல பாத்துட்டீங்கன்னா நம்ம பிரின்சஸ் இசோல்டு. பிரின்சஸ் இசோல்டோட அழக வந்துட்டு ஒரு 2 வரியில சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவள் கண்கள் புயலை அமைதிப்படுத்தவோ எழுப்பவோ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அழகம். சோ வந்துட்டு இந்த ஒரு நாள் வருது. என்னன்னா, கிரவுன் வேர்ல்டுக்கும் அயர்லாந்துக்கும் நடுவுல போர். இந்த போர் எங்க நடக்குதுன்னா அயர்லாந்துல நடக்குது. நைட்டுக்கு வந்துட்டு அடிப்படுது. பாய்சன் நைட்னால ஆஃபனன் கிட்ட இருந்து ஒரு வெட்டு வாங்குறாரு. அந்த பாய்சன் வந்துட்டு அவரை அஃபெக்ட் பண்ணி மயக்கம் போட்டுறாரு. போர்ல வந்துட்டு நம்ம கிரவுன் வால் வந்து ஜெயிக்குது. போர்லாம் முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிஸ்டின் எந்திரிக்கிறாரு. என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியல. அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல. காட்டுக்குள்ள போறாரு. அப்படி போகும்போதுதான் நம்ம இசோல்ட மீட் பண்றாரு. இசோல்டும் வந்துட்டு பரிதாபப்பட்டு அவருக்கு சிகிச்சையும் பண்றாங்க. அப்பதான் இந்த விஷயம் வருது, லவ். நம்ம பிரின்சஸ் வந்துட்டு ஃபால் இன் லவ் வித் ட்ரிஸ்டின். ட்ரிஸ்டின் மேல காதல் வயப்படுறாங்க. ஆனா பிரின்சஸ்க்கு வந்துட்டு நம்ம நைட் எதிர்நாட்டு படை வீரர்னு அவங்களுக்கு தெரியாது. டைம் போக போக பிரின்சஸ்க்கு எப்படியோ அந்த விஷயம் தெரிஞ்சிருது. பட் பிரின்சஸ்னால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு காதல்ல விழுந்துடுறாங்க நைட் மேல. அப்ப அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எந்த நாடு ஜெயிக்குதோ அந்த அரசர் தான் தோத்த நாடோட பிரின்சஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு சேயிங் இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம கிங் மார்க்கின் தான் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் இசோல்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ட்ரிஸ்டின்னாலே ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ராஜா மேல அவ்வளவு விசுவாசமா இருக்காரு. ராஜா வந்து ஏமாத்த கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் இருக்காரு. அதனால இசோல்டு கிட்ட போயிட்டு, நான் உன்னை காதலிக்கல, நீ ராஜாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இசோல்டும் மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த நாள் வருது. கிங் மார்க்கினுக்கும் இசோல்டுக்கும் மேரேஜ் ஆகுது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம காவலாளியா நைட் வந்து நிக்கிறாரு. எதிர்க்க இசோல்டு வந்துட்டு கிங் மார்க்கின் கூட திருமணம் பண்ண தயாரா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. அந்த பூக்கொத்தை வச்சுட்டு சைட்ல அந்த கண்ணை திருப்பி பார்த்து ஒரு கண்ணீர் விடுறாங்க. நம்ம ட்ரிஸ்டினும் உள்ள அழுகிறாரு. அந்த கவசத்துக்குள்ள அழுகிறாரு. மேரேஜும் நடந்து முடியுது. அந்த இரவு காவல் காத்துட்டு இருக்க அந்த ட்ரிஸ்டினுக்கு வந்துட்டு இயக்கம் இருந்துட்டே இருக்கு. அந்த லவ்வை வந்து அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. இசோல்டுக்கும் அதே மாதிரி ட்ரிஸ்டின் மேல இந்த காதலை வந்துட்டு மாத்த முடியல. கிங் மார்க்கினை வந்து இசோல்டு நெருங்க விடல. அண்ட் கிங் மார்க்கினுமே அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. சோ அவருமே விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் இதெல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. ட்ரிஸ்டின் அண்ட் இசோல் வந்து டெய்லி நைட்டு ஃபோர்ட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்களோட லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது நாளாக நம்ம கிங் மார்க்கினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுறாரு. இசோல்டு இந்த மாதிரி பண்ணதுக்காக இல்ல, தன்னுடைய மகன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கு, இவர் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுறாரு. அண்ட் அவங்களை கொல்லவும் மனசு வரல. அதனால நம்ம நைட்டை வந்து நாடு கடத்திடுறாங்க. நம்ம இசோல்ட வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. வருஷங்களும் அப்படியே கடக்குது. கிறிஸ்டின் வந்துட்டு ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. அண்ட் அந்த பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா இசோல்டு. அந்த ஒரே காரணத்துக்காக கிறிஸ்டின் வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவரோட ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ் வந்துட்டு பிரின்சஸ் இசோல்டு கிட்ட தான் இருக்கு. அப்படியே வருஷங்களும் போகுது. மறுபடியும் ஒரு போர் வருது. நம்ம நைட் வந்துட்டு அதுல காயம் அடைகிறாரு. மருத்துவருமே பாத்துட்டீங்கன்னா சொல்லிட்டாரு, இதுக்கு மேல ட்ரிஸ்டினை காப்பாற்ற முடியாது, நம்ம நைட்டை வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம ட்ரிஸ்டின் நைட் வந்துட்டு எப்படியாச்சும் பிரின்சஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட தூது அனுப்ப சொல்றாரு. 3 நாள்ல இசோல்டோட கப்பல் வந்து துறைமுகத்தை ரீச் ஆயிரும். அந்த 3வது நாள் கப்பல் தெரிஞ்சதுன்னா வெள்ளை திரை கொடி ஏத்து, அப்படி தெரியலன்னா கருப்பு கொடி ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த துறைமுகத்தை ஃபேஸ் பண்ண மாதிரியே, அவர் வீட்டுல இருந்து துறைமுகத்தை ஃபேஸ் பண்ண மாதிரியே படுத்துட்டு அவரோட கடைசி நாட்களை வந்து கழிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த 3வது நாளும் வருது. பிரின்சஸோட போட்டும் பாத்தீங்கன்னா துறைமுகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா தன்னோட ஒய்ஃப் இசோல்டு, இன்னொரு ஒய்ஃப் சொன்னல அவங்களோட இசோல்டு, பொறாமைனால கருப்பு திரை ஏத்திடுறாங்க. இதை பார்த்த நம்ம நைட் வந்துட்டு ரொம்பவுமே ஹார்ட் பிரேக் ஆகி, இந்த 3 நாள் உயிரோடு இருந்தது பலனே இல்ல, ஒரு டிராப் கண்ணீரை விட்டுட்டு இசோல்டுங்கிற பேரை சொல்லிட்டு இறந்தும் போறாரு. இறந்து போன ஒரு 5 நிமிஷத்துலயே துறைமுகத்தை வந்துட்டு நம்ம இசோல்டு ரீச் ஆயிடுறாங்க. பிரின்சஸ் இசோல்டு வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஓடி வந்து ட்ரிஸ்டினை பார்க்கும்போது ட்ரிஸ்டின் இறந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரிஸ்டின் மேல சாஞ்சு அவங்களும் அழுகுறாங்க. அப்படி சாஞ்சவங்க
திரும்பி எந்திரிக்கவே இல்லை. அவங்களுமே பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இப்பவுமே கிறிஸ்டினோட கல்லறையில வந்துட்டு ஒரு கொடி படரும், அதே மாதிரி இஷோல்டோட கல்லறையில வந்துட்டு ஒரு ரோஜா செடி அந்த பூ பூக்கும், ரெண்டும் வந்து ஒன்னு சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு டைம் வெட்டினாலும் அது திரும்ப திரும்ப வளரும் சொல்றாங்க. இறந்ததுக்கு அப்புறமே அவங்க காதலை வந்துட்டு ஆன்மாக்கள் மூலியமா வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஜான் கீட்ஸ் அண்ட் ஃபன்னி ப்ரௌன். ஜான் கீட்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் போயட். அப்ப இருந்த டைம் வந்துட்டு அவர் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு வெல்த் ரொம்ப ஜாஸ்தி. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆளு. ஆனா அவருக்கு அது மேல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. அவருக்கு என்னன்னா ஒரு பேப்பர் ஒரு பென் இது மட்டும் இருந்தா போதும். அண்ட் ஜான் கீட்ஸ்க்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்துச்சு. என்னன்னா அவங்களோட ஃபேமிலி மூலியமாவே டிராவல் ஆயிட்டு வந்த அந்த டியூபர் குளோசிஸ்ங்கிற ஒரு விஷயம். அவங்க ஃபேமிலியில இருந்த எல்லாருமே அதனாலதான் எஃபெக்ட் ஆகி பாத்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ அவருக்குமே அந்த டியூபர் குளோசிஸ் வந்து வந்துருச்சு. இப்ப அப்படியே பக்கத்து வீட்டுல வந்துட்டு நம்ம ஃபன்னி ப்ரௌன், அவங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் கலெக்ட் பண்றது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த விஷயம் எல்லாம் பிடிக்கும். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இந்த வேற வேற உலகம் அப்படிங்கிற மாதிரி, அப்படின்னா உன் உலகம் வேற என் உலகம் வேற அந்த மாதிரி ஒரு ஆளுங்க ரெண்டு பேரும். பட் காதல் யாரு விட்டு வச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான் ஸ்டார்ட் பண்றாரு. லெட்டர் மூலியமாவே ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள்ல லவ்வா மாறுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபன்னி ப்ரௌன் தான் ஜானை மீட் பண்றாங்க. அண்ட் ஃபன்னி ப்ரௌனுக்குமே இந்த விஷயம் தெரியும். ஜானுக்கு வந்துட்டு இப்படி டியூபர் குளோசிஸ் இருக்கிற விஷயம் வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சுமே பாத்தீங்கன்னா அவங்கள லவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஃபன்னி ப்ரௌனோட பேரண்ட்ஸுக்கு பிடிக்காது. அவர் உயிரோட இருக்கிறதே கொஞ்சம் காலகட்டம் தான், இவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வேணான்னு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா நம்ம ஃபன்னி ப்ரௌன் வந்து இதை கேட்காம ஜான் கீட்ஸ் அண்ட் ஃபன்னி ப்ரௌன் வந்து சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஜான் கீட்ஸுக்கு இதுல அவ்வளோ ரொம்ப விருப்பம் கிடையாது இந்த மேரேஜ் பண்றதுல. ஏன்னா இந்த கண்டிஷன்ல என்னாலே என்ன பாத்துக்க முடியாது, நான் எப்படி ஃபன்னி ப்ரௌனை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா டிவோர்ஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லண்டன் நோக்கி பாத்தீங்கன்னா வின்டர் வந்துட்டு இருக்கு. நம்ம ஜான் வந்துட்டு இந்த குளிரை தாக்கு பிடிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அவரோட மருத்துவர் இருந்துட்டு நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு ரோமுக்கு போயிருங்க, ஏன்னா இந்த குளிர் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, அங்க கொஞ்சம் வார்ம் வெதர், ஸோ நீங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. இந்த விஷயத்த நம்ம ஜான் வந்து ஃபன்னி ப்ரௌன் கிட்ட சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஃபன்னி ப்ரௌன் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. அண்ட் நம்ம ஃபன்னி ப்ரௌன் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அம்மா ஜான் கீட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்த உடனே ஜான் கீட்ஸ்க்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இதை கேட்ட ஃபன்னி ப்ரௌன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜான் கீட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வரட்டும், மேரேஜ் பண்ணிப்போன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சைடு ரோம்ல ஜான் கீட்ஸ் பாத்தீங்கன்னா லெட்டர் நிறைய எழுதுறாங்க ஃபன்னி ப்ரௌனுக்கு. பட் எதையுமே பாத்தீங்கன்னா அனுப்பல, வெறும் லெட்டர் மட்டுமே எழுதிட்டு இருக்காரு. போக போக அவர் உடல்நிலையும் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வெறும் 25 வயசுல ஒரு சின்ன ரூம்ல பாத்தீங்கன்னா இறந்தும் போறாரு. இதை தெரியாத நம்ம ஃபன்னி ப்ரௌன் வந்துட்டு சந்தோஷமா ஜான் கீட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் கீட்ஸோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஃபன்னி ப்ரௌனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அவங்க மூலியமா தான் இந்த லெட்டர் கிடைக்குது, ஜான் கீட் எழுதின லெட்டரும் கிடைக்குது. அவங்க இறந்து போனாங்கிற ஒரு நியூஸும் பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மூலியமா தான் தெரியுது. இதை கேட்ட நம்ம ஃபன்னி ப்ரௌன் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்க்கு மார்னிங் கிளாத்ஸ் வேர் பண்ணாங்க. மார்னிங் கிளாத்ஸ்னா அந்த கருப்பு உடைன்னு சொல்லுவாங்க. துர்க்கத்துல இருக்கும்போது கருப்புடை வேர் பண்ணுவாங்க. அப்போ அந்த கண்ட்ரி லண்டன்ல எல்லாம் ஜான் கீட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டே பாத்தீங்கன்னா அவங்களோட கடைசி காலத்தையும் அப்படியே வாழ்றாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களும் இறந்தும் போறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஏன் அன்ஃபேர் லவ் ஸ்டோரிஸ் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ் வந்துட்டு நான் இந்த சேனல் அப்லோட் பண்ணுவேன், கவலையப்படாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த நான் பேசியே ஆகணும், சீரியஸான விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் உங்க போன்ல வந்துட்டு காவலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் நடக்கிறது எல்லாமே பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு காவலன் ஆப் ஏற்றி வச்சுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் வேலை, டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 30 செகண்ட் ஆகும். அதை லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் ஆகும். தயவு செஞ்சு அந்த 2 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஏற்றி வைங்க, உங்க சேஃப்டி தான். அதை ஒரு 3 ஷேக்லயே பார்த்துட்டீங்கன்னா அலர்ட் போயிரும்னு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சொன்னதை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபேமிலி மாதிரி இல்லை ஃபேமிலி, அதனால டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பியா இருங்க, பத்திரமா இருங்க, உடம்ப பார்த்துக்கங்க. பை.